மக்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் 2020 வந்து கொரோனா வந்த டைமில் எல்லாரும் படத்தை டக்குன்னு ஓடிடிக்கு தூக்கி கொடுத்தாங்க இல்லையா? அப்போயும் இந்த மனுஷன் தளபதி என்ன செஞ்சான்? தியேட்டர்காரங்கள நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முழு சினிமாவையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி ரிலீஸ் பண்ணாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்து அவருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்து அந்த லாபம் கிடச்சிருக்கும். அந்த அளவு கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. அப்பையும் கொடுக்காம தமிழ் சினிமாவை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி பிடிச்சி வச்சுருந்து படத்தை ஓடிடியில் போடாமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணான். இன்றைக்கி அதே மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை, தளபதிக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ் சினிமா அப்படியே இருக்குது. எங்கே போகுது? இதுதான் உலகம். பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டாக்கா தளபதி டக்குன்னு போய்ட்டு குரல் கொடுக்குறாரு. ஆனால் தளபதிக்கு ஒரு பிரச்சனைண்டா யாரும் வாராங்கல்ல. ஏன்? பயம், அரசியல், நாட்டு நிலைமை. யாருக்கு சொல்கிறது இல்லையா? இவ்வளோ பயம். தளபதிக்கு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு, ஒரு வாய்ஸ் கட் கொடுக்குறதுக்கு சினிமாவிலேருந்து யாரும் இல்லை. இந்த சினிமாக்காக அந்த மனுஷன் ஒவ்வொரு வருஷமும் சினிமாவில் அரைவாசி இந்த வார லாபத்தில் அரைவாசி இந்த மனுஷன் சம்பாரித்து கொடுக்குறாரு. எத்தனை பேர் இவன் ஒரு படத்தில் லாபம் தேடுறாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்றோன்னா கதைக்க வாரத்துக்கு யாருமே இல்லை. போகிறதுக்கு நீங்கள் உங்களோட சினிமாவும் நீங்கள் தளபதி நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. இந்த சினிமாவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. விட்டு போட்டு சாட்டை எடுத்துகிட்டு அரசியலுக்கு வா தளபதி. அதுதான் சரி. இவனுக்கெல்லாம் இந்த அரசியல் இவ்வளோ பழி வாங்குறான்னு தானே இதை இப்போ பேசுகிற மாதிரி இல்லை. இதை விட டபுளாக இவங்களை வச்சு செய்யணும். நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தளபதி.